சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்கள் படிப்பின் முழு ஆதாரமும் யோகத்தில் நினைவில் உள்ளது. நினைவினால்தான் ஆத்மா தூய்மை ஆகின்றது. விகர்மங்கள் விநாசமாகின்றன. தந்தையை முழுமையான ரீதியில் அறிந்து கொள்ளாத காரணத்தால், முழு நிச்சய புத்தியில்லாத காரணத்தால் 8 முதல் 10 ஆண்டுகளுக்குப் பிறகும் கூட தந்தையின் கையை விட்டு விடுகின்றனர். குற்றமான பார்வை இருப்பதால் மாயாவின் கிரகச்சாரம் அமர்ந்து கொள்கிறது. மனநிலை மேலே கீழே ஆகிக்கொண்டே இருக்கிறது. இது கர்மசேத்திரமாகும். இதில் கர்மம் செய்ய வேண்டியுள்ளது. நம்முடைய வீடு சாந்திதாமம் என்று. அங்கே இந்த விளையாட்டு நடைபெறுவதில்லை. தீபங்கள், சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள் முதலியன. அங்கே எதுவும் கிடையாது. ஆத்மாக்கள் மட்டுமே வசிக்கின்றனர். இங்கே பாட்டை நடிப்பதற்காக ஆத்மாக்கள் வருகின்றனர். குழந்தைகள், நாம் எல்லையற்ற தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றோம். இப்போது நாம் திரும்பிச் செல்ல வேண்டும். பவித்திரமாகவோ ஆத்மா அவசியம் ஆகியே தீர வேண்டும். ஆத்மா பவித்திரமாகின்றது. சரீரமோ எப்போது 5 தத்துவங்களும் சதோபிரதானமாகின்றனவோ அப்போது பவித்திரமாகும். ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். படிப்பின் முழு ஆதாரமும் நினைவில் உள்ளது. படிப்போ சுலபமானது. சக்கரம் எப்படிச் சுற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். இது உள்ளுக்குள் குப்தமாக உள்ளது. கண்ணால் பார்க்க இயலாது. இவர் ஞானத்தில் மிகவும் தீவிரமாக உள்ளார். நினைவிலிருக்கிறோமா இல்லையா என்பதை யாராலும் கண்ணால் பார்க்க முடிவதில்லை. பாபாவை சதா நினைவு செய்து கொண்டே இருந்து படிப்படியாக பவித்திரமாக ஆகி முக்திதாமம் சாந்திதாமத்திற்குச் சென்று சேர்ந்து விடுவோம். சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாகிய பாபாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மாவை யாராலும் பார்க்க முடியாது. பரமாத்மாவையும் பார்க்க முடியாது. அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய பாபா வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைத்துள்ளது. நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி அறியாதிருந்தோம். பாபாதான் படைப்பவர். பாபாதான் சங்கமயுகத்தில் வந்து புது உலகின் ஸ்தாபனையும் செய்கிறார். மேலும் பழைய உலகின் விநாசமும் செய்கிறார். பூஜைக்குரியவரே பூஜாரியாகவும், பூஜாரியே பிறகு பூஜைக்குரியவராகவும் எப்படி ஆகின்றனர்? அனைத்தும் மண்ணோடு மண்ணாகப் போகப் போகிறது. ஆத்மாக்களோ போய்விடும். மற்றபடி இந்த சரீரம் மண்ணால் ஆனது. இந்த பழைய சரீரம் அழிந்து போகும். பாபா அனைத்து குழந்தைகளையும் சமமாக புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எல்லையற்ற சுகக்கடல் என் தோழனான மகாபிரபு சிவதந்தைக்கு ஆத்மா நான் மாஸ்டர் அன்புக் கடலாகி அன்பு நினைவுகள், வணக்கங்கள், நன்றிகள் சமர்ப்பித்து சம்பூர்ண சுகமும் பெற்றேன். நான் ஆத்மா பரமபிதா பரமாத்மாவின் நேரடி குழந்தை. ஆத்மா என்னுடைய அடிப்படை இயல்பு அன்பு, தூய்மை, ஞானமாகும். பாபாவின் அன்பு எனக்கு ஆதாரம். நான் பாபாவின் அன்பில் சதா மூழ்கியிருப்பவன். சதா பாபாவின் அன்பில் கரைகிறேன். என் மனதில் கேள்விகள் அனைத்தும் அழிந்துவிடுகின்றன. என் பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம் அன்பு. நான் உண்மையான அன்பின் நாயகன். பரந்த உள்ளமுடைய ஆத்மா. பெரிய விஷயங்கள் எனக்கு சிறியதாக ஆகிவிடுகின்றன. நான் சக்தியின் வள்ளல். சாந்தியை அனைவருக்கும் பரப்புகிறேன். இது எனது கடமையாகும். நான் பாபாவின் பணிவான குழந்தை. சதா பாபாவின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறேன். பாபாவின் நினைவில் மனமும் புத்தியும் நிலைநிறுத்துகிறேன். யோகாக்னியில் பழைய பாவங்களை எரித்துவிட்டேன். பிறவி பிறவியாக வந்த பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன. என் பழைய சன்ஸ்கார்கள் அழிந்துவிட்டன. நான் தெய்வீக சன்ஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டேன். என் இயல்பு தெய்வீக இயல்பாக மாறியுள்ளது. நான் பாபாவின் ஆசீர்வாத அடிப்படையில் முன்னேறுகிறேன். ஆத்மாவை தெய்வீக குணங்களால் நிரப்புகிறேன். பாபா எனக்கு தந்த சக்திகளை சரியாக பயன்படுத்துகிறேன். பிரபஞ்சத்திற்கே நன்மை அலைகளை பகிர்கிறேன். ஆதிசநாதன தேவதேவதா தர்ம ஆத்மாக்களுக்கு தெய்வீக அதிர்வுகளைப் பகிர்கிறேன். இது பாபாவின் ஆணை. பாபாவின் விருப்பம். என் ஆன்மீக கடமை.
நான் இப்போது முழுமையாக நிர்விகார ஆத்மா, சதா அகங்காரமற்றவன், சதா குணமுடையவன், பரிபூரண தேவதா ஆத்மா. என் மாற்றம் முழுமையானது. தூய்மையின் வலிமையால் எப்போதும் சாந்த சொரூபனாக இருக்கிறேன். எப்போதும் சக்திவானனாக இருக்கிறேன். மற்றவர்களுக்கும் நான் சாந்தி கொடுப்பவன். நான் பாபாவின் பணி செய்யும் கருவி. பாபாவின் உண்மையான வாரிசு. எப்போதும் அன்பைப் பகிர்கிறேன். எப்போதும் தூய்மையைக் காக்கிறேன். எப்போதும் ஞானத்தைப் பெறுகிறேன். மகிழ்ச்சியை உணர்கிறேன். அமைதியை அனுபவிக்கிறேன். பாபாவை முழுமையாக நம்புகிறேன். பாபாவுக்கு முழுமையாகச் சேர்ந்தவன். பாபாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். பாபாவின் சத்திய பணி செய்கிறேன். பாபாவின் ஆணையை நிறைவேற்றுகிறேன். நான் பாபாவின் அன்பில் மூழ்குகிறேன். நினைவில் கரைகிறேன். நான் பாபாவின் வழியில் நடக்கிறேன். ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறேன். பாபாவின் ஒவ்வொரு உபதேசத்தையும் நிறைவேற்றுகிறேன். நான் பாபாவின் திருப்தி தரும் குழந்தை. மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. கருணையின் பிரதிபலிப்பு. விருப்பத்தின் நிறைவேற்றம். அன்பின் பிரதிபலிப்பு. பாபாவின் வாரிசு ஆன தேவதை. நான் பாபாவின் வரதானத்தின் விளைவு ஆன பரிபூரண தேவதை ஆத்மா. நடத்துபவரும் என்னை நடக்க செய்விப்பதும் தந்தை சிவபாபா ஒருவரே. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.